श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 52வது துவஷ்டா. துவஷ்டான்னா நிறைய வளர்றார்னு அர்த்தம். பகவான் எப்படி பெருத்து வளர்றார் அப்படிங்கிறதுக்கு உபனிஷத் வார்த்தை சொல்கிறது. அப்ய சம்பூத பிருத்திவே விரசாச்ச விஸ்வகர்மன சமவர்த்ததாதி தஸ்ய துவஷ்டா விததத் ரூபமேத்தி பார்த்தோம் இல்லையா. விஸ்வகர்மாலையும் பார்த்தோம் துவஷ்டா, அங்கே தரிக்கிறார் வளர்றான்னு பார்த்தோம். இங்கேயும் அதே விஸ்வகர்மா துவஷ்டா தான். இங்கே படைத்தவர் வளர்கிறார். சின்ன வித்தியாசம்தான் அர்த்தத்தில். அதாவது சூக்ஷ்மமாக இருந்தால் இல்லையா, பகவானோட சரீரத்தில் எல்லாம் பரளைய காட்டில் சூக்ஷ்மமாக ஆகிடும். அது இப்போ ஸ்தூலமாக பரிணமிக்கிறது. சிருஷ்டிக்கு முன்னாடி சூக்ஷ்மமான சேத்தன விசிஷ்டா பிரம்மமாக இருந்தது. இப்போ சிருஷ்டிக்கும் போது மாறுறது. எப்படி மாறுறாருங்கிறதுக்கு தான் விகாரம். அதுக்காக மாறுறாங்கிறதுக்காக விகாரம் ஏற்படாது. சரீரத்துக்கு தான் மாறுபாடே தவிர அவரோட ஸ்வரூபத்தில் பகவானுக்கு மாறுபாடே கிடையாது. அதனால தான் அவர் துவஷ்டா, எல்லாமாக பரிணமிக்கிறார் அப்படிங்கிறார். ஆழ்வார் சொன்னார் இல்லையா பாசுரத்தில், பல்வேறு சமயமாய் பறந்து நின்ன அப்படின்னாரு. அது தத்வாரக சிருஷ்டியை பற்றி சொன்னார் இல்லையா. அதில் சமயமாய் நின்னங்கிறார். ஏன்னா பல தெய்வங்களாக அவர் வடிவெடுத்தார் இல்லையா. பல தெய்வங்களாக இருக்கார். அதனால் என்னாச்சு, பல சமயங்களையும் அவ ஃபாலோ பண்ணுறதுக்காக பல தெய்வங்களாக நின்னார் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அதனால் துவஷ்டான்னா எல்லாமாக பரிணமிக்கிறார். ஆனால் ஸ்வரூபத்தில் மாறுபாடு பகவானுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருப்புட்குழிங்கிற ஒரு திவ்ய தேசம் இருக்குது. 10 மைலில் இருக்காது. அங்கே விஜயராகவ பெருமாள் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்ததா ஸ்தல புராணம் சொல்கிறது. ராவணனால் தாக்கப்பட்ட ஜடாயுக்கு ராமர் மோட்சம் அளித்தார் இல்லையா. இன்றைக்கும் அங்கே ஜடாயுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. நல்ல மரியாதையும் நடைபெறுகிறது. பறவைக்கு கூட மோட்சம் கொடுத்து இன்னைக்கு சன்னதி வச்சு மரியாதை நடத்தின்னு இருக்கா. அப்படின்னா பெருமாளுக்கு தான் எவ்வளவு கருணை. தன் அடியாருக்கு ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எதையுமே பார்க்காம அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொற்பொழிவாளர்லாம் சொல்கிறத கேட்ட ஒரு சிற்பி இருந்தாங்க. அவன் என்ன பண்ணால் ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது அவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சிற்பி கேட்குறான் இந்த மாதிரி உபன்யாசத்தை சொற்பொழிவை. அவனுக்கு அர்த்தமெல்லாம் புரியல. அது என்ன ஜடாயுக்குன்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, ஜடாயுக்கே மோஷம் கிடச்சின்னா நம்மளும் எதாவது பண்ணணுமே எனக்கு ஒரு ஆசை. உடனே அந்த சொற்பொழிவாளர்கிட்ட போய் கேட்டான், நானும் ஏதாவது தொண்டு செய்ய ஆசைப்படுறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், சொற்பொழிவாளர் சொல்கிறார், உனக்கு தான் தெரியுமே நாராயணனே ஒரு சிற்பி தான் அப்படிங்கிறார். சிற்பிக்கு உண்மையே புரியல. உடனே சொற்பொழிவாளர் சொல்கிறார், எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கி சிற்பம் அடிக்கிறானோ அதுபோல் பெருமாள் என்ன பண்ணுறார், உலகத்தையே செதுக்கி சிற்பி தான். அந்த சிற்பி தான் விஜயராவ பெருமாள். அதனால் நீயும் சிற்பி தானே, பெருமாளும் சிற்பி. நீயும் சிற்பக்கலையை பெருமாளுக்கு அர்ப்பணிச்சிரு. ஏதேதோ சிற்பங்களை செய்கிறத விட பெருமாளுக்கு கைங்கரியமா உன் தொழிலை கொண்டே ஒரு சிற்பம் செய்யலாமே, அதுவே மிகப்பெரிய கைங்கரியம் தான் அப்படின்னு சொற்பொழிவாளர் சொன்னார். சிற்பியும் சம்மதிச்சான். உடனே அவன் என்ன பண்ணான், கீழ் குதிரை வாகனம்னு ஒன்று செஞ்சானான். இன்றைக்கும் விஜயராவ பெருமாள் கோவிலில் அந்த உற்சவ சமயத்தில் 8ஆம் நாள் அந்த வாகனம் தான் புறப்பாடு நடக்கும். இதில் என்ன விசேஷம்னா, குதிரையோட தலைப்பகுதி, உடல் பகுதி, கால் பகுதின்னு 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். இதில் பெருமாள் வசதியாக அமர்ந்துக்கலாமா. மற்ற வாகனம் போல் பெருமாள் விழாமல் இருக்க வாகனத்தோட கட்ட தேவையில்லை. அங்கெல்லாம் கட்டி வைப்பாளாம் விழாமல் இருக்கணும்னு. இந்த குதிரை வாகனத்தில் பெருமாள் வரும்போது நெஜ குதிரையை ஓட்டுற மாதிரியே இருக்குமா. அந்த குதிரையை அப்படி ஒரு குதிரை பண்ணி சமர்ப்பிச்சார். அது போய் கீழ் குதிரைன்னு பேர். பெருமாளுக்கும் அடியாருக்கும் மனம் ரொம்ப சந்தோஷமாகிடுது அதை பார்த்த உடனே. இதை பார்த்து அந்த ஊர் ராஜா இருக்கான் இல்லையா, அவன் தனக்கும் இதை போல் ஒரு குதிரை பண்ண ஆசைப்பட்டார். உடனே குறுநில மன்னராச்சே அவர் தன் காவலாளியை கூப்பிட்டு தனக்கும் ஒரு சரியாக உட்காந்துக்கும்போதே ஒரு குதிரையை செதுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவனை அந்த சிற்பியை அழைச்சிட்டு வா அப்படின்னார். ஆனால் சிற்பி வர மாட்டேன்ட்டான். ஏன்னா உலகையே செதுக்கிய சிற்பியான பெருமாளுக்கு இந்த சிற்பி செய்தது ஒரு சின்ன கைங்கரியம். நான் இதை செஞ்சாலும் அதுக்கு சக்தி கொடுத்தது அந்த பகவான் தான். என்னுடைய அந்த கலையை நான் இறைவனுக்கே அர்ப்பணிச்சுட்டேன். இந்த சிற்பிக்கு இந்த கலை, அறிவு, கரங்கள் அனைத்தையும் பகவான் தான் கொடுத்துருக்கார். அதனால் நான் இனிமேல் செதுக்கிறதெல்லாம் பகவானுக்கு தான். மற்ற யார் மன்னருக்கெலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே காவலாளிக்கு போய் அவனை பல்லக்கிலேருந்து இழுத்துன்னு வரா. போகிற வழியிலே என்ன பண்ணுற, விஜயராவ பெருமாள் கோவில் வழியாக தான் அவன் போகணும். அப்போ அவன் கைகூப்பி வணங்குறான் சிற்பி. நான் உனக்கு மட்டுமே தொண்டு செய்ய ஆசைப்படுறேன்.
ஆண்டாள் கூறியபடி எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொன்னாலே அதை மாதிரி நான் உனக்கு மட்டும்தான் கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மன்னன் விடமாட்டேங்கிறான், கட்டாயப்படுத்தி என்னை கூட்டுன்னு போகிறான். எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, எனக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அன்றைக்கி நீ ஜடாய்க்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தியே, இன்றைக்கி எனக்கு கொடுக்கூடாதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே போனான். அரண்மனை அடைஞ்சதும் பார்த்தா சிற்பி செத்து போயிருந்தான், இறந்து போயிருந்தான். பெருமாள் மோட்சத்தை அழிச்சுட்டார். எந்த ராகவன் திரேதாயுகத்தில் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்தாரோ அதே பெருமாள் திருப்புட்குழியில் சிற்பிக்கும் மோட்சத்தை கொடுத்தாரு. ஏன்னா இங்கே இருக்கிறது விஜயராக பெருமாள் தானே, கலியுகத்துலேயும் கொடுத்துருக்கார். இன்னும் சிற்பியை கௌரவிக்கும் விதமாக மாசி மாதம் பிரம்மோற்சவத்தின் போது 8ஆம் நாள் அந்த கீழ்குதிரை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி அந்த சிற்பியோட வீட்டுக்கே சென்று மரியாதை செலுத்துகிறாளாம். அந்த சிற்பி உணர்ந்தது என்னன்னா, தான் சிற்பியாக இருந்தாலும் உலகத்தையே படைக்கும் சிற்பி பெருமாள் தான். ஏன்னா அந்த சொற்பொழிவாள் சொன்னது அப்படியே அவன் மனசில் பதிஞ்சிருத்து. அந்த சிற்பி தான் இந்த சிற்பியான்னு எனக்கும் சிற்பக்கலையும் கொடுத்து அதுக்குள்ளே ஞானத்தையும் கொடுத்துருக்கார். எந்த தொழில் செஞ்சாலும் அதை செய்ய ஞானம் கொடுப்பது யார்? பெருமாள் தான். அதை நன்னா உணர்ந்திருந்தார் அந்த சிற்பி. எனவே உலகத்தையே செதுக்கும் சிற்பியான பெருமாளுக்கு துவஷ்டான்னு ஒரு பெயர் உண்டு, திருநாமம் உண்டு. அந்த துவஷ்டான்னா சிற்பிங்கிற பொருள். நாமும் துவஷ்டே நமக அப்படி சொல்லின்னு வந்தோமானா இந்த கலைத்தன்மையில் நன்னா தேர்ச்சி பெற்று வரத்துக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.